உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் அவங்களுக்கு முன்னால் இருக்கிற நட்சத்திரம், அதுக்கு பேர் அபிஷேக நட்சத்திரம்னு சொல்லுவோம். எந்த நட்சத்திரம் நம்ம பிறந்திருக்கோமோ அதுக்கு முன்னால் இருக்கிற நட்சத்திரம் அபிஷேக நட்சத்திரம். ஸோ அந்த அபிஷேக நட்சத்திரத்தில் போய் நமக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்போது சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னா சரியாயிடும். ஏன் சிவனுக்குன்னா சிவன் முந்தின நட்சத்திரத்தில் போகணும். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து ஒவ்வொரு தாரையெல்லாம் பார்க்குற மாதிரி இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பலன் இருக்கு இல்லையா, ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு இருக்கு. அவிட்டத்தில் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு சாமிக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணால் அதுக்குண்டான பலன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். அர்ச்சனை இல்லை, அபிஷேகம் பண்ணணும். ஸோ அப்போ அந்த அபிஷேகம் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எந்த சாமிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அது அபிஷேக பிரியர் அப்படின்னு நம்ம வந்து திரும்ப சொல்லி வச்சது சிவனை தான் சொல்லி வச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. அவர் அபிஷேக பிரியன் இவர். மற்றபடி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம சாதாரணமாகவே அபிஷேகங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து செய்கிறோம். அவிட்டம். அப்போ சும்மா பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட போதும் இல்லையா? ஆமாம், நம்ம பால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இது வாங்குவீங்களோ? இப்போ ஜென்ரல் பால் பாக்கெட் தானே? இல்லை, பேக்கெட் பால் தான். பேக்கெட் பால் தான். நம்ம இப்போ பசும்பால் நிறைய கிடைக்குது இப்போ. அது மாதிரி அது மாதிரி கொடுத்தோன்னா நான் அதுதான் சொல்லுவேன், ஒரே ஒரு டம்ளர் கொடுத்தாலும் பசும்பாலாக கொடுங்க, அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு. சாரி, செல்ஃபிஷாக நான் எனக்காக கேட்டுக்கிட்டேன். நம்ம ஜென்ரலாக எல்லாருக்காகவும் சேர்த்து எல்லாருக்குமே இது ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசும்பால் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினலான ஒரு பாலாக இருக்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு பலன் தரும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குண்டான பலன் அப்படின்ற